ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆர் செட்டு பேப்பர் 1ல் சிலோசியம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாடலில் வரும். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ஒரு டைப் ஆஃப் செட்டு, இது செகண்ட் டைப்பு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஈஸியாக அது சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்களேன். நமக்கு இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆல் நோ ஏஇஐஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏஇஐஓனா இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அஃப்ரிமேட்டிவ் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அஃப்ரிமேட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இது பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ், ஜென்ரல் பாசிட்டிவ் அண்ட் ஜென்ரல் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் நோ சம்மு சம் நாட். ஓகேவா? இப்போ இந்த இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஆல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா சம்மு ட்ரூவாக இருக்கும். சம் நாட் ஃபால்ஸு, நோ ஃபால்ஸு. அதே மாதிரி ஆல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சம் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். நோ பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஆல் பார்த்திங்கன்னா ட்ரூவில் இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட்டில் வரும்போது எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாறி மாறி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆல் ஃபால்ஸாக இருக்கும், சம் ஃபால்ஸாக இருக்கும், சம் நாட் ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி நோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆல் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கும், சம் ட்ரூவாக இருக்கும், சம் நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம இதை புரிஞ்சு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சம்மு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நோ எப்போவுமே ஆப்போசிட் ஃபால்ஸாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இது ட்ரூனா இது ஃபால்ஸு, சம் நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கும், ஆல் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ சம்மு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் நோ ட்ரூவாக இருக்கும். இது ஃபால்ஸு, இது ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ சம் நாட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும், ஆல் ஃபால்ஸு, சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. சம் நாட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சம் ட்ரூவே, ஆல் ட்ரூவே, நோ ஃபால்ஸ். இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். If the statement some are honest is false, அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதாவது சம்ன்றது ஃபால்ஸு, எந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ வரும் அப்படின்னு பார்க்கணும். இதானே நம்ம இங்கே சம் தானே பார்த்தோம். சம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, சம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. அப்போ சம்மு ஃபால்ஸு. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ட்ரூ. அப்போ எதெல்லாம் நமக்கு ட்ரூ வரும், நோ சம் நாட், இதான் ரெண்டு தான் ட்ரூ. அப்போ நோ சம் நாட் எது வருதோ அதான் ட்ரூ. இப்போ பார்த்திங்கன்னா நோ இங்கே இருக்கா, நோ மென் ஆர் ஹானஸ்ட், அப்போ இதுவும் சம் நாட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சம் மென் ஆர் நாட் ஹானஸ்ட். இப்போ இது ரெண்டு தான் ட்ரூ. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆன்சர் இருக்குது. இதுக்கு நல்லா கவனிக்கணும். ஆல் மென் ஆர் நாட், ஸோ ஆல் மென் ஆர் டிஸ்ஹானஸ்ட். இங்கே ஹானஸ்ட் தான் நமக்கு வரும், டிஸ்ஹானஸ்ட்ன்ற போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரும். அப்போது இது ரெண்டு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா இது ஃபார்முலா இல்லைனா கூட இது பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா ஆல் மென் ஆர் டிஸ்ஹானஸ்ட், அப்போ சம் மென் ஆர் டிஸ்ஹானஸ்ட் அப்படி வருது இல்லையா, அந்த மீனிங். அப்போது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இஃப் த ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒபீடியன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மீன்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் மீனிங் வரும். ஆல், அப்போ ஆல்ன்றது ட்ரூவாக எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ. இப்போ ஆல் இங்கே பாருங்கள், ஆல் ட்ரூ வந்துச்சுன்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, சம் மட்டும் ட்ரூ. அப்போது ஆல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா சம் ட்ரூ. அப்போ நமக்கு நம்ம பார்த்திங்கன்னா மோஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்னு மீனிங் வரும், சம்முன்னு மீனிங் வரும். அப்போ நம்ம எதெல்லாம் ட்ரூன்னு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா சம்மு, சம் நாட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூவாக வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் இஸ் ட்ரூ. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ட்ரூ, சம் ஸ்டேட்மெண்ட். அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. இப்போ ஆல்ன்றது ட்ரூவாக இருந்தால் எது ஃபால்ஸு, ஆல்ன்றது ட்ரூவாக இருந்தால் ரெண்டு ஃபால்ஸு, நோவும் சம் நாட்டும் ஃபால்ஸு. அப்போ நமக்கு என்ன வரும், நோவும் சம் நாட். அப்போது நோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். அப்போது 1ம் 3ம் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் மென் ஆர் க்ரூயல் இஸ் ஃபால்ஸ். இப்போ சம் மென் இஸ் ஃபால்ஸ்ன்னு வருது, ஆனால் ட்ரூ. அப்போ சம்மில் ஃபால்ஸு, எதெல்லாம் ட்ரூ. சம்மில் நமக்கு எது ஃபால்ஸு, சம்மில் ஃபால்ஸு, எது ட்ரூ பார்த்திங்கன்னா நோவே சம் நாட் ரெண்டு தான் நமக்கு ட்ரூ. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சரு,
no men are cruel and then some men are not. அப்போ answer 2 1 3. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். no men are honest. no menன்றதை ஃபால்ஸாக எடுத்துக்கணும். அப்போ அதில் எது ட்ரூ? அப்போ no men false. no menன்றது இது ஃபால்ஸு. இதில் இப்போ எது நம்ம ட்ரூவே ஒன்றே ஒன்று தான், சம் மட்டும்தான் ட்ரூ. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர்? சம்மில் வரும். சம்ன்றதுனா அது இங்கே சம் மென் ஆர் ஹானஸ்ட். அப்போ ஆன்சர் 2 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆல் தீவ்ஸ் ஆர் புவர். ஆல்ன்றது ஃபால்ஸாக வரணும். ஆல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எது ட்ரூ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆல் ஃபால்ஸு, இதில் எது ட்ரூ? சம் நாட் மட்டும்தான் ட்ரூ. சம் நாட் ட்ரூன்றதுனா அப்போ சம் நாட் எது இருக்கோ அதான் நமக்கு ஆன்சர். இப்போ சம் நாட்ன்றது பார்த்திங்கன்னா சம் தீவ்ஸ் ஆர் நாட் புவர். அப்போது 2ன்றது தான் ஆன்சர் வந்து கரெக்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை மட்டும் கொஞ்சம் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எந்த கொஷின்ஸ் வந்தாலும், இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எது வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். நம்ம புரிஞ்சு வந்து போட்டுட்டோன்னா எப்போவுமே வந்து பாருங்கள், ஆள் ஆப்போசிட் எப்போவுமே ட்ரூ ஃபால்ஸ் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், இது ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் டவுனில் இப்போ இன்னொரு ஃபார்முலா, டீ வந்து டவுனில் வரும்போது, மேலே டீ இருந்துச்சுன்னா டவுனில் வரும்போது டீ வரும், ஆனால் மேலே வரும்போது டீ வராது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். அதே மாதிரி ஃபால்ஸு கீழே இருந்து மேலே போச்சுன்னா ஃபால்ஸ் வரும். இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ வந்து டவுனில் வரும்போது ட்ரூ வரும். ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் போகும்போது ஃபால்ஸ். இப்போ இந்த ஷார்ட்கட் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுன்னா இது ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டைப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.